ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வர வாசிக்கிறோம். என் குமாரனாகிய சாலமோனை, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தரை எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பிறந்து பல ஆண்டுகளாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு அநேகர் மண்மறைகிறதான பொழுது அல்லது மண்மறைந்த பொழுது அவர்கள் மறுத்ததுக்கு பிற்பாடு அவர்கள் கடைசி நாட்களில் செய்ததான காரியங்கள், அவர்கள் சொன்னதான காரியங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து அவர்கள் மறிக்கப் போவதை அறிந்துதான் இப்படியெல்லாம் செய்தார்களோ என்று சொல்லி அநேகர் பேசிக்கொள்வதுண்டு, அவர்கள் வியந்து பேசுவதுண்டு. ஒரு நல்ல ஆசீர்வாதமான சாட்சியான மரணம் நேரிடுவது எவ்வளவு பாக்கியமாய் காணப்படுகிறது. இங்கு நாம் வாசித்து கேட்டதான வேத பகுதியில தேசத்திலே காணப்பட்டதான சகலவிதமான தலைவர்கள், அதிபதிகள், பிரபுக்கள், பலவிதமான பலசாலிகள் யாவரையும் கூடி வர செய்ததான தாவீது அவர் எழுந்திருந்து காலூன்றி நின்று பேச ஆரம்பிக்கிறார். தன்னுடைய அந்த வயதான நாட்கள், அந்த முதுமையிலும் அவர் தன்னுடைய பொறுப்பை அவர் ஒரு நாள் மறக்கவில்லை. தேசத்தை சுதந்திரமாக அனுபவிப்பதற்கும் அடுத்த சந்ததிக்கு அதை சுதந்திரமாய் வைத்து போவதற்கான ஒரே வழி வசனம் சொல்லுகின்றது. 8வது வசனத்திலே கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்வதே என்று சொல்லி அந்த ஜனங்களுக்கு அவர் சொல்லி வலியுறுத்துகிறார். பிற்பாடு சாலமோனை பார்த்து, கர்த்தர் வெளித்தோற்றத்தை அல்ல இருதயங்களை ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறவரானபடியால் உத்தம இருதயத்தோடு கூட அவரை சேவிக்கும்படியாக தன்னுடைய மகனுக்கு புத்தி சொல்லுகிறார். பரிசுத்த ஸ்தலமாகிய ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் சாலமோனை தெரிந்து கொண்டபடினால் எச்சரிக்கையாக நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி சாலமோனை எச்சரிக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆலயத்தினுடைய மாதிரியை விளங்க வைத்து இவைகள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்று சொல்லி ஆலயம் கட்டுவதற்கு தேவையான சகலவற்றையும் அவர் தேடி தன்னிடமிருந்த காணப்பட்டதான பொன் வெளி அனைத்தையும் கொடுக்கிறார். மனப்பூர்வமாக கொடுக்கும்படி ஜனங்களையும் உற்சாகப்படுத்துகிறார். அப்படியே மனப்பூர்வமாக கொடுத்ததற்காக மக்கள் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம்! இப்படி கொடுக்கிற பிராணியை கர்த்தரே கொடுத்தார் என்று சொல்லி அதை கொடுத்ததற்கு சகலவிதமான பெருமையும் கர்த்தருக்கே செலுத்துகிறதான தாவீதை நாம் இங்கே பார்க்கிறோம். தன் உத்தம இருதயத்தோடு அனைத்தையும் செய்தது போல தன் மகனுக்கு உத்தம இருதயத்தை கொடுக்கும்படி செபிக்கிற ஒரு தாவீது, ஒரு பொறுப்புள்ள ஒரு தகப்பனாய் அவர் காணப்பட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம்! தன்னுடைய அந்த முதுமையிலும் கர்த்தருக்காக சகலவற்றையும் செய்ததான ஒரு பொறுப்புள்ள ஒரு ராஜா, ஒரு தாவீதாய் காணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே சற்று நம்மை சிந்தித்து பார்ப்போம். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாட்களை எதை நாம் சேர்த்து வைத்தோம்? எதை வைத்து நாம் போயிருக்கிறோம்? நல்ல சுதந்திரத்தை வைத்திருக்கிறோமா? அல்லது அந்த உலகத்தை விட்டு கடந்து சொல்லுகிறதான பொழுது பலவிதமான பாரங்களையும் கஷ்டங்களையும் வைத்து விட்டு நாம் கடந்து சொல்லுகிறோமா? நல்ல ஆலோசனையும் தேவைகள் அனைத்தையும் ஆயத்தம் செய்து வைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அருளி செய்கிறது. தாவீது தன்னுடைய மகனை சரியான பாதையிலே அவர் எச்சரித்து வழி நடத்தினார். கர்த்தருடைய பணிகளை இப்படிதான் செய்ய வேண்டும், கர்த்தருடைய உபதேசங்களை இப்படிதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி சரியான பாதையிலே அவரை எச்சரித்து புத்தி சொல்லி வழி நடத்தின ஒரு பொறுப்புள்ள ஒரு தகப்பன், ஒரு ராஜாவாய் தாவீது காணப்பட்டார் என்று சொன்னார். இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு நாமும் இப்படி பொறுப்புகளை உணர்ந்து கர்த்தருடைய சித்தம் செய்யும்படியாக, அவருடைய நாம மகிமைக்கென்று வாழும்படியாக தேவ கரங்களை நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவ சமாதானம் உங்கள் யாவரையும் ஆளுகை செய்யட்டும். ஜெபிக்கலாமா? உங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதங்களை கொண்டிருந்த இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. உத்தம இருதயத்தோடு கர்த்தரை சேவிக்க கற்றுக் கொடுத்த தாவீது
அதே போல ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து தகப்பனை நாங்களும் உமக்கென்று வாழ எங்களை இந்த காலை பொழுதில் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாட்களப்பா உடைய சுத்தத்தை அறிந்தவர்களாக கர்த்தாவே ஸ்தோத்திரமப்பா உடைய நாம் மகிமைக்கென்று வாழ்ந்து உடைய தகப்பனை சித்தத்தை பரிபூர்ணமா அந்த பூமிக்குற வாழ்க்கையில் நாங்கள் செய்து முடிக்க தகப்பனை அவருக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து வழி நடத்துங்க. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.